பேட் நல்லா சுத்தும். லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்டட் bowler. ஸோ நான் bowler. ஆர்யா இந்த தடவை வந்து பர்டிகுலர் ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடுறாரு, ரொம்ப நல்லா அடிக்கிறாரு, கனெக்ட் பண்ணுறாரு. எஸ்பெஷலாக ட்ரில்ஸ் நிறையா வந்து இல்லை நாங்கள் ஜோக்குக்கு சொல்லுங்க, அதுக்கான எஃபர்ட் நிறையா போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன். வீட்லேயும் சைக்கிளில் வந்துடுவாருங்க. சைக்கிளில் வந்து ஓஎம்ஆர் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து எங்களோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் ட்ரில்ஸ் பண்ணிவிட்டு பேட்டிங் ஆடிட்டு திருப்பி சைக்கிளில் போக வேண்டியது. ஸோ இவ்வளோ எஃபர்ட் போயிட்டுருக்கு உள்ள. அண்ட் ஐ வுட் சே சாந்தனு இஸ் மோர் ஆஃப் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். போலிங்கும் போடுவார், பட் எனக்கு சாந்தனோட பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். பிருத்வி இஸ் ஒபியஸ்லி a பியோர் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் தசரதி இஸ் அகெயின் bowler கம் பேட்ஸ்மேன், பட் மெயின் bowler தான். தென் அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சத்யா. அப்புறம் ஷரண் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் தான் மெயினாக, அந்த ஹாஃப் ஸ்பின்னாக. அண்ட் விஷ்ணு விஷால் ஆல்ரவுண்டர், ஹாஃப் ஸ்பின் போடுவார், பியோர் பேட்ஸ்மேன். விக்ராந்த் பியோர் ஆல்ரவுண்டர், நல்ல ஃபாஸ்ட் bowling போடுவார், நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அப்புறம் எங்கள் டீமோட அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் அன் ஹாஃப் ஸ்பின்னர் பேட்ஸ்மேன். அப்புறம் எங்கள் டீமோட மூத்த கலைஞர் இருக்கார் சார், ரமணா சில்லக்குரி, அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ இதுதான் டீம் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். மிர்ச்சி சிவா வந்துட்டு bowler. ஜீவா அகைன் பார்த்தீங்கன்னா பியோர் பேட்ஸ்மேன். அவர் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போடுவார் bowlingல. வேறு அவ்வளோதான், இதுதான் டீம் நினைக்கிறேன்.